தண்ணிக்கும் ஒரு விதமான ஞாபக சக்தி உண்டா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வீடியோவை பாருங்க, தெரிஞ்சுக்குவீங்க. 1990ஸ்லயே ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் மசாரு இமோட்டோ அப்படிங்கிறவரு தண்ணிய பத்தின ஆராய்ச்சிக்காகவே தன்னுடைய வாழ்நாள அர்ப்பணிச்சிருக்காரு. அவரு கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸ் தண்ணிய நம்ம கையில வச்சுட்டு, பாசிட்டிவான எமோஷன், ஃபீலிங்ஸ நம்ம ஃபீல் பண்ணும்போது, அந்த தண்ணியோட மாலிக்யூலர் ஸ்ட்ரக்சர் அழகா ஐஸ் கிறிஸ்டல்ஸ் மாரி அழகான வடிவம் எடுக்கிறதாகவும், அதே மாதிரி நெகட்டிவான விஷயங்கள ஃபோக்கஸ் பண்ணும்போது, அந்த தண்ணியோட அந்த மாலிக்யூலர் ஸ்ட்ரக்சர் ரொம்ப அசிங்கமா, கேயாட்டிக்கா, கன்னா பின்னான்னு மாறுறதாவும் கண்டுபிடிச்சிருக்காரு. இத பத்தின ஒரு புத்தகத்தையும் வெளியிட்டிருக்காரு. ஹிடன் மெசேஜஸ் இன் த வாட்டர் அப்படின்னு 2004ல வெளியிட்டிருக்காரு. இத பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும்னா, அந்த புத்தகத்த படிங்க. இந்த விஷயம் உண்மைன்னா யோசிச்சு பாருங்க. 60% மேல நம்ப உடம்பு தண்ணீனால ஆனது. இல்லையா? அப்போ நம்ம யோசிக்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் நம்மள என்னென்ன மாரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்? என்னென்ன வியாதியெல்லாம் நமக்கு உண்டாக்குங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பாசிட்டிவான விஷயங்கள நெனப்போம். அப்படியே நெகட்டிவா ஏதாவது தோணுனா கூட, டெலீட், டெலீட், கேன்சல், கேன்சல், எரேஸ், எரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பாசிட்டிவான விஷயத்துக்கு நம்ம ஃபோக்கஸ மாத்திக்கணும். செய்வோமா? செய்வோம். திஸ் இஸ் கிருஷ்ணபிரியா.